கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ சத்திய ஆவியானவர், கண்ணுக்கு தெரியாததுதான் ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். சத்தியம் என்றால் உண்மை என்ற அர்த்தம். இயேசு உண்மையுள்ள தெய்வம். அவரை இந்த உலகம் அறிஞ்சுக்கிடாது. உலக மக்கள், உலகத்தில் உள்ள மக்கள் அறிய விரும்பணும்னு நினைக்கிறவங்க தான் அவரை அறிய முடியும். இயேசு கிறிஸ்துவை நான் அறிய விரும்புகிறேன், இயேசுவோடு வாழ விரும்புகிறேன், இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் அவரை பின்பற்றவும் முடியும், அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவருக்கு தான் அந்த ஆவியானவரை பிதாவாகிய தெய்வம் காண்பித்து கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது தான் இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை உலகம் பெற்றுக்கொள்ளலைன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. உலகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம் அவரை சரியாய் அறிந்திருக்கிறோமா, அறிந்து கொண்டு இருக்கிறோமா, இன்னும் அறிய விரும்புகிறோமா என்பதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம அதிகமாக அந்த பரிசுத்த ஆவியானவரை அறிய வேண்டும். அவர் சத்திய ஆவியானவர் அப்படின்னா அவர் உண்மையின் வடிவம், உண்மைக்கு பெயர் பெற்றவர். நியாயத்தின்படி தான் நீதி செய்வார். நியாயமுள்ள ஒரு தெய்வம், பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம், உண்மையுள்ள ஒரு தெய்வம், நீதியின் தெய்வம். இப்போ நானும் நீதியா நடக்கணும், நானும் நியாயமா நடக்கணும் என்பவர் நினைக்கிறவங்க தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். இவங்கெல்லாம் இப்படி தாங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த உலகம் இப்படி தாங்க பண்ணோம், அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படிலாம் சொல்லி போறவங்க இவரை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உலகத்தை அல்ல அவரையே நேசித்தால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்வோம். இவர் எப்படி உண்மையா இருக்கிறாரோ அதே போல நம்மளே உண்மையா நடத்துவார். திருட முடியாது, ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது, கள்ளக்கணக்கு எழுத முடியாது. எல்லாவற்றிற்கும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ ஏமாற்றிட்டோமே, ஐயோ பொய் சொல்லிட்டோமே, ஐயோ தப்பாக பார்த்துட்டோமே என்று சொல்லி நம்ம உள்ளத்துக்குள்ளே வரும். பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஒரு மனம் திரும்புதல். பிரியமானவர்களே, அப்படி உங்களுக்கு வருதா? அப்படி வந்தால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியலப்பா, ஆனால் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஐயா, எங்களுக்கு நீ வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் என்ன வேணாலும் இழந்துடலாம், திரும்பி வந்துடும். உங்களை இழந்தா வேற எதுவும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.